ஹாய் மக்களே, இந்த வீடியோ முழுக்க முழுக்க தாவேக தொண்டர்கள் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் உயிரான ரசிகர்களுக்கான வீடியோ. ஆமா மக்களே, தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது சிபிஐ விசாரணை முடித்துக் கொண்டு டெல்லியில் இருந்து சென்னை திரும்பிவிட்டார். ஆனால் அங்கிருந்து வந்த தகவல் என்னவென்றால், விஜயின் பெயரும் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இதில் இருந்து நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது கொள்கையில் உறுதியாக இருக்கிறார் என்பது அறியப்படுகிறது. அதனால் இவர் இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆனால் அதுக்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல விஜய் என்று தெரிகிறது. ஏனென்றால் அவர் பின்னால் மக்கள் கூட்டமும் தொண்டர்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால் அவர் அதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டார். அதனால் ஜனநாயக பிரச்சனைக்கு அவருக்கு, அதாவது சென்சார் போர்டுக்கு ஆதரவாக இந்தியாவின் சொலிசிட்டர் 2வது ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராக தெரிய வேணாம், நீங்க எவ்வளவு பெரிய தலைவனுக்கு தொண்டனாக இருக்கிறீர்கள். அதனால் விஜய் இந்த மாதிரி மேல்மட்ட பிரச்சனைகளை அவர் சந்தித்துக் கொள்வார். ஆனால் தொண்டராகி நீங்கள் உங்கள் தொகுதிகளில் இருக்கும் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு மக்களின் மனதில் விஜயை கொண்டு போய் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் விஜய் இருக்கிறார். இருந்தாலும் அதை எல்லாத்தையும் ஓட்டா மாற்ற வேண்டிய உரிமை ஒரு தொண்டராகிய உங்களுக்கு. அதனால் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாத விமர்சனங்களுக்கு நீங்க பதில் கூறி உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு உதாரணம் மக்களே, விஜய் அவர்கள் ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு கூட்டமா செல்லும் போது ஒரு ரசிகருடைய செருப்பு அந்த நேரத்துல அவுந்து விழுந்துருக்கு. அதை அவர் கையாலே குனிஞ்சி எடுத்து அந்த ரசிகர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த ரசிகனுடைய செருப்பு கூட தொலைந்து கூட போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற விஜய் அவர்களோட உரிமையை விட்டு கொடுப்பார். நன்றி மக்களே. வீடியோ பிடிச்ச லைக் பண்ண உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.